Hey guys, welcome to my channel Sandy Millenia. Today வந்து class 19th types of elephant designs தான் பார்க்க போறோம். So first வந்துட்டு நான் ஒரு 6 shape first போட்டுக்கிறேன். அதுக்கு மேல இருந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு ஒரு யூ ஷேப் மாதிரி நான் வந்து கொண்டு வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த 6 வளைச்சு விட்ட இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் வந்துட்டு மேலே கீழே அப்படின்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து பேசிக்ஸ் எலிஃபண்ட் டிசைன். ஓகே, இப்போ அதுக்கு 6க்கு ஜாயின் பண்ற ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு மேல ஒரு டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஐ அங்கதான். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா 6 பிளஸ் யூ ஷேப். யூவை நம்ம தலைகீழ போடுவோம்ல, இல்லைன்னா அம்ஸ் ரெண்டுத்துல எது வேணா வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஷேப். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஈஸியான எலிஃபண்ட் டிசைன் நம்மளால போட முடியும். ஓகேவா? இதுதான் பேசிக்ஸ் எலிமெண்ட்ஸ். இதுல இருந்தா ஒவ்வொன்றும் டெவலப் பண்ணி நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து கொண்டு போவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் எப்படி போடலான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜி ஷேப் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சேம் அதுல இருந்து அப்படியே அந்த யூ ஷேப் கண்டினியூ பண்ணி கீழே வந்து அந்த பாக்ஸ் ஷேப் போட்டு விட்டுடலாம். ஓகேவா? அந்த ஜியோட எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல மேல அந்த இடத்துல டாட்ஸ் வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ இந்த சைட்ல இருக்க கேப்ல வந்து ஸ்பைரல் டிசைன் போட்டு நான் வந்து அம்ஸ் போட்டு விட்டுறேன். இது அதுல இருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு எலிஃபண்ட் டிசைன்ஸ். ஓகேவா? மோஸ்ட்லி வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்டது வந்து தண்டம் கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, அது வந்து மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய டிசைன்ஸ் எல்லாம் மேக் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிப்போம். செகண்ட் வந்து நம்ம குட்டி குட்டியா அந்த பார்டர் ஷேப்க்கு நார்மலா அங்கங்க யூஸ் பண்றதுக்கு செகண்ட் ஷேப் யூஸ் பண்ணிப்போம். ஸோ செகண்ட் வந்து நம்ம ஜி வச்சு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதுல இருந்து நம்ம செகண்ட் போட்டிருக்கோம்ல, அதுல இருந்து நம்ம எப்படி பார்டர்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஹரிசாண்டல் லைன் வந்து 2 லைன் டிரா பண்ணிக்கிறேன். சைட்ல வெர்டிக்கல் லைன் 2 லைன்ஸ் டிரா பண்றது, சென்டர் பாயிண்ட்ல டபுள் லைனா வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சைடு வந்து நம்ம ஒரு எலிஃபண்ட் போட போறோம், இந்த சைடு ஒரு எலிஃபண்ட் போட போறோம். ஸோ நம்ம 2 எலிஃபண்ட் போடுறதுக்கு வந்து நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாதான் அது 2வா வந்து தெரியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இது ஃபுல்லா மெகந்தி வந்து கட் ஒர்க் டிசைனா தான் யூஸ் பண்ண போறோம். அப்படி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஜஸ்ட் ஷேடிங் பாயிண்ட்லயே வந்து நம்ம வந்துட்டு எலிஃபண்ட் டிசைன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு டிஃபரன்ஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் டிசைன் போட்டிருக்கோம்னா சேம் அந்த மாதிரியும் ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து செகண்டாவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ மெகந்தி வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணும் போது நான் இதுல ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதுக்கு என்ன பண்ணுங்க, இப்ப மருதாணி வந்து நீங்க வந்து அதுக்குன்ட்டு ஒரு செப்பரேட்டா ஒரு மெகந்திய ரெடி பண்ணி வச்சுட்டு அதோட டிப் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த அளவுக்கு ஓகே. இப்போ வந்துட்டு இது மூலியமா நம்ம மெகந்தி போடும் போது நம்ம வந்து சீக்கிரமா வந்துட்டு முடிக்க முடியும். அட் த சேம் டைம் ஒரே ஈவனான சைஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு மெகந்தி ரிலீஸ் ஆகி வெளியே வரும். இதே நம்ம சின்ன டிப்ல பண்ணும் போது ஒரு இடத்துல நம்ம வந்து மெகந்தி அதிகமா ரிலீஸ் பண்ணிடுவோம், ஒரு இடத்துல கம்மியா ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல்லா மெகந்தியை வச்சு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இது அவுட்புட் பாருங்க, எந்த அளவுக்கு வந்து எலிஃபண்ட் வந்து லுக் வந்து கொஞ்சம் பிரைட்டா தெரியுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போடும் போது இருந்ததுக்கும் இப்ப இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து கட் ஒர்க் டிசைன்லயே பார்த்துட்டோம் ஒவ்வொரு டிசைனும் எந்த அளவுக்கு ஹைலைட்டா இருக்கும்னு. சேம் இதுவுமே அதே மாதிரிதான். ஓகே, கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் வந்து எலிஃபண்ட் டிசைனை கொஞ்சம் டெவலப் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ்ல எஸ் போட்டுக்கிறேன். அந்த எஸ்ல இருந்து ஜஸ்ட் வந்து வெர்டிக்கல் லைன் லேஸா ட்ராப் பண்ணி அதுல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ் மாதிரி வளைச்சு கீழே அகைன் வந்துட்டு ஒரு கர்வ் டபுள் கர்வ் மாதிரி லேசா வளைச்சு விட்டுக்கிறேன். அது பார்க்கறதுக்கு யானையோட தந்தம் இருக்குல்ல, சேம் அந்த ஷேப் வரணும். அது வந்து நம்ம வி ஷேப் இருக்குல்ல, வி ஷேப்பே லேசா வளைச்சு விட்ட மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப மேல வந்து எலிஃபண்டோட காது வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு அந்த திலகம் ஷேப் மாதிரி வந்துட்டு ஒரு சைடு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா அப்படியே கர்வ் மாதிரி வளைச்சு விட்டுப்பாங்க. ஓகேவா? அகைன் வந்து ஒரு லைன் வந்து அந்த
காதுல இருந்து ஜாயின் பண்ணி எலிஃபண்டோட பாடி ஷேப் கொண்டு போடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த எஸ்ஸோட ஷேப் இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்து அந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் கர்வா வளைச்சி கீழே வந்து அகெயின் வந்து ஒரு கர்வ் வளைச்சி கால் லெக்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். இன்னொன்று கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அந்த பா ஷேப்க்கு வந்து ஃபர்ஸ்ட் லெக் போட்டுக்கலாம். அண்ட் செகண்ட் லெக் ஃபர்ஸ்ட் லெக்கை விட கொஞ்சம் சின்னதாக மேலே வந்து ஹைட் வரணும். ஓகேவா? நான் இப்போ வந்துட்டு அதோட பாடி ஷேப்க்கு என்ன பண்ணணும், லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் கொஞ்சம் வளைச்சி விட்ட மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெக்குக்கு வந்து நம்மளோட தந்தம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணி லேசாக வளைச்சி ஃபர்ஸ்ட் லெக் போட்டுக்கலாம். அந்த லைன்ஸோட ஜாயின் பண்ற மாதிரி போட்டு அகெயின் வந்து செகண்ட் லெக் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெக்கை விட கொஞ்சம் சின்னதா போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு 4 லெக்ஸுமே வந்து மீட் பண்ண இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஜஸ்ட் வந்து நான் ஆர்ம்ஸ் வந்து 3 ஆர்ம்ஸா போட்டுக்கிறேன். அப்பதான் அதோட லெக் ஃபிங்கர்ஸ் மாதிரி நம்மளுக்கு யூனிக்கா தெரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஐஸ் வரைய போறோம். ஐஸ்க்கு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மேல ஒரு கர்வ், கீழே ஒரு கர்வ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி. நான் எதுவுமே வளைக்கல, எதுவுமே பண்ணல, நார்மலா தான் போட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம வந்துட்டு அந்த ஓவல் ஷேப் போடுவோம்ல, அந்த மாதிரி போடாம ஜஸ்ட் வந்துட்டு நடுவுல மட்டும் கொஞ்சம் குண்டாவும் 2 சைடுமே வந்து ஒட்டி வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கு நடுவுல இருக்கிற கேப்ல நம்ம டாட்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பாடி போர்ஷன்ல என்ன பண்ண போறோம், நம்ம அதுக்கு மேல வந்து ஒரு டவுல் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் நம்ம இப்போ போட போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பா ஷேப் போட்டு, இது ஸ்டாண்டிங்ல வந்து லைன்ஸ் வந்து செக்கு டைப் நம்ம கொடுக்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் எலிஃபண்ட் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு மேல வந்து ஒரு போர்வை மாதிரி போத்தி கொண்டு வந்திருப்பாங்களா, சேம் அதை தான் நம்ம இங்க வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டிசைன் தான் போடணும்னு கிடையாது. இதுல நம்ம அம்ஸ் போடலாம், ஸ்பைரல் போடலாம், இல்லைன்னா கட் ஒர்க் டிசைன் போடலாம். எனிதிங் உங்களோட சாய்ஸ் தான். நம்ம என்ன வேணா பண்ணலாம். இது வந்து பேசிக்ஸா நம்ம வந்து போடுறது. இதுல இருந்து நம்ம அந்த மாதிரிலாம் ஹெவி ஒர்க் கொடுத்தா அதுதான் பிரைடல் எலிஃபண்ட் டிசைன். ஓகேவா? நான் வந்து இதுல வந்து உங்களுக்கு சிம்பிளா பேசிக்ஸா எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து எலிஃபண்ட் ஜஸ்ட் ஷேடிங்ல தான் நான் இவ்வளவு நேரம் போட்டிருந்தேன். அதை ஃபுல்லா வந்து நான் திக் ப்ரெஷர்ல மெகந்தி வச்சு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, எலிஃபண்ட் டிசைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே ஷேடிங் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். எதுக்காக நம்ம ஷேடிங் பாயிண்ட்ல ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே அதோட வந்து லுக் வந்து வேற மாதிரி சுத்தமா மாறிடும். ஸோ நம்ம ஷேடிங் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணும்போது நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணா அழிக்கும் போது அது வந்து தெரியாது சுத்தமா. இப்போ நம்ம திக் ப்ரெஷர்ல இல்ல நார்மல் ப்ரெஷர்ல நம்ம வந்துட்டு ஃபுல்லா எலிஃபண்ட் போட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்க பார்க்கும்போது தப்பானா கூட நீங்க வந்துட்டு கரெக்ஷன் பண்ணும்போது அது வந்து அந்த இடம் மட்டும் அசிங்கமா தெரியும். ஓகேவா? எப்பயுமே வந்து நம்ம ஒரு பெரிய டிசைன் போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷேடிங் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா ஓகேன்னதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம நார்மல் ப்ரெஷர்ல போடலாம். ஓகே, கிளியர். இப்போ அதோட வால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு மீட் பண்ணி ஜஸ்ட் ஒரு கர்வ் மாதிரி வளைச்சி கீழே வந்து வைன்ஸ் டிசைன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் இந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.